இதுக்கு என்ன சொல்ற தனலட்சுமி? திருதிருன்னு முகத்துல எள்ளு போட்டா எள்ளு பொரியுற மாதிரியே முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிய. என்ன உன் குப்பை மேட்ரு குப்பத்துக்கு அம்பலம் ஆயிடுச்சுன்னு ஆதங்கத்துல உட்காந்துருக்கியோ? அட நீங்க ஒண்ணு, இந்த பசங்க 3 பேரும் கூடிக்கின்னு என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுக்கின்னு தான் உட்காந்துருக்கேன். அடச்சா, ஊர்ல இல்லாத அதிசயமா பேசுறாங்க. குப்பையை பிரிச்சு கொட்டணுமா, குப்பையை கொண்டு கொட்டுறவனுக்கு வேற மாசம் 15 ரூபா கொடுக்கணுமா? என்ன புதுசு புதுசா கதை பேசுறாங்களா? கதை இத பாருங்கடா, நான் குப்பையும் பிரிச்சு கொட்ட மாட்டேன், குப்பையை கொண்டு போய் கொட்டுறவனுக்கு காசும் கொடுக்க மாட்டேன். ஏன் வீட்டு குப்பையை கொட்டுறதுக்கு வேற இவங்களுக்கு காசு கொடுக்கணுமா? ஏன் தெருவில் கொண்டு போய் கொட்டினா முனிசிபாலிட்டிக்காரன் வாரிக்கின்னு போறான். கவர்மெண்ட் எதுக்கடா இருக்கு? எதுக்கு இருக்குதுன்னு கேக்குறேன். ஏன் நான் வரி கட்டல? ரோட்டு வரி கட்டுறேன், தண்ணி வரி கட்டுறேன், கரண்ட் வரி கட்டுறேன். இந்த வரியெல்லாம் வசூல் பண்ற கவர்மெண்ட்டுக்கு குப்பையை பாத்துக்க தெரியும். நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். நீங்க வேணா கவர்மெண்ட்ல வேலை செய்யலாம்டா. நான் ஓட்டு போட்டு கவர்மெண்ட் ஆட்சியில் உட்கார வச்சிருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னடா? படம் முடிச்சு காட்டுறாங்களா? படம் எங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு கூட்டத்துல படம் முடிச்சு காட்டுறீங்களா? இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுடா.